ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, மண்சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு. அந்த காலங்கள்லாம் மண்சட்டியில் தாங்க சமைப்பாங்க. மீன் குழம்புனாலே மண்சட்டி தான். அட்டகாசமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். மண்சட்டியில் நம்ம சமைச்சு பார்த்தோம்னா எல்லா குழம்புமே நல்லாயிருக்கும். அதுலேயும் மீன் குழம்புனா வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிடலாம் மண் சட்டியில் சமைக்கிறப்போ சூப்பராக இருக்குங்க. நம்ம பாட்டிமா அம்மாலாம் அந்த காலங்களில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. மண்சட்டி இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ பாறை மீன் வெட்டி க்ளீன் பண்ணி தந்திருக்காங்க. இதை நம்ம உப்பு போட்டு நல்லா அலசி கழுவ வேண்டியதுதான். சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் மண்சட்டியில் எப்படி சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான புளி ஒரு பிடிச்ச புளி அளவு ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தக்கனா நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிக்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மாங்காய். தக்காளியை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிடிச்ச புளி அளவு. உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இது மல்லித்தூள், மொத்த மசாலாங்குவோம்ல, மல்லித்தூள் அரைச்சி வச்சுருப்போம் மீன் குழம்புக்குன்னு, அந்த மசாலா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரும். இதே நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்க வேண்டியது. இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா. இப்போ நம்ம மண்சட்டியை காய வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தாங்க நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு. இது கொஞ்சம் செவந்துக்கிறட்டும். இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி அது கொஞ்சம் முருகலாக வரட்டும். ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போதும், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம தக்காளி நம்ம அரைச்சதுனால மசாலா நமக்கு கம்மியாக சேர்ந்துருக்கு. இல்லைனா நமக்கு நிறைய மசாலா சேர்க்குற மாதிரி வரும். நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்க்குறனால உங்களுக்கு மல்லித்தூள் கம்மியாக சேர்க்குறாப்புல வரும். ஸோ அதனால் நீங்கள் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தக்காளியை புளியிலையும் ஒரு தக்காளியை குட்டியாக நறுக்கி போட்டு அந்த புளி கரைச்சலோடு நல்லா பிசைஞ்சி அதை ஆட் பண்ணணும். இப்போ கல் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு. புளி கரைசலை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இதில் ஒரு தக்காளியை
நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். இதே மெத்தடிலே நீங்கள் மீன் குழம்பு வைங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நல்லா குழம்பு கரைச்சாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் நம்ம மூடி நல்லா கொதி வரட்டும், அந்த பச்சை வாசனை போகட்டும். மீனை நம்ம பிரித்து வச்சுருக்கேன். துண்டுகளெல்லாம் வறுக்கவும், வால் மண்டை அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, வயிறு சைடில் உள்ளதெல்லாம் நம்ம குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணலாம். மாங்காய் எல்லாமே இப்போ ஆட் பண்ணுவோம். மாங்காவை முன்னாடியே நம்ம போட்டோன்னா கரைஞ்சி போயிடும். மீனை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. போட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நம்ம மீனை வேக விடணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு குக் ஆயிரும் மீன். இப்போ நம்ம மீன் மாங்காய் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை தாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தாங்க இந்த மீன் குழம்போட ஒரு சீக்ரெட்டு. இனிப்பு, உரப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து நமக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான அல்டிமேட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாதத்து கூட, இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. அதையும் சாப்பிட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மஞ்சள் டிவியில் அப்படியே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.